அனைவருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். கடந்த எங்களுடைய காணொளியினூடாக, வீடியோவூடாக நாங்க என்ன விஷயம் பார்த்திருந்தோம் அப்படின்னு சொன்னா, அஸ்விசும மாதாந்த கொடுப்பனவு எங்களுடைய கணக்குல வரவு வைக்கப்பட்டிருக்குதா, இல்லையா என்ற விஷயத்த நாங்க இப்படி சுயமா போய் சரி பார்க்கிறது. கம்யூனிகேஷனுக்கு போகாம, எங்களுடைய சொந்த தனிப்பட்ட தகவல்கள இன்னொருவருக்கு கொடுக்காம, நாங்களே எங்களுடைய ஸ்மார்ட் போன்ல எப்படி சரிபார்த்துக் கொள்றதுன்ற விஷயத்த உங்களுக்கு சொல்லியிருந்தோம். அந்த காணொளியின் லிங்க் இந்த காணொளியில அல்லது இந்த வீடியோட கீழே நாங்க பதிவு செய்திருக்கிறோம் கமெண்ட்ல. பார்க்க முடியாம போனவங்க அதை பார்த்து எப்படி நாங்க சிஸ்டம்ல அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க அல்லது மாதாந்த கொடுப்பனவு எங்களுடைய அக்கௌண்ட்ல வரவு வச்சிருக்கிறாங்களா இல்லையா அப்படின்றத நாங்களே எப்படி தனிப்பட்ட முறையில பார்த்து கொள்றதுன்ற விஷயத்த சொல்லியிருந்தோம். அந்த விஷயங்களை போய் பார்த்து கொள்ளுங்க. இன்னைக்கு இதை விட முக்கியமான ஒரு விஷயத்த நாங்க உங்களோட பகிர்ந்து கொள்ள போறோம். அதாவது நலன்புரி நன்மைகள் சபை அண்மையில முதல் கட்டத்துக்காக தங்களுடைய பெயர்களை பதிவு செய்த குடும்பங்கள், தனிநபர்கள் அல்லது முதல் முறை விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்ட குடும்பங்கள், தனிநபர்களுக்கு தங்களுடைய விவரங்களை மீள் பதிவு செய்யறதுக்கு அல்லது புதுப்பிப்பதற்கான கால அவகாசத்தை கொடுத்திருந்தது. குறிப்பா நவம்பர் மாதம் 10ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் இந்த அவகாசம் வழங்கப்பட்டிருந்தது. அதற்கு பிறகு நாட்டில் ஏற்பட்ட மோசமான காலநிலை காரணமாக இது இன்னும் நீடிக்கப்பட்டு டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் இந்த சந்தர்ப்பம் கால அவகாசம் இப்போது வழங்கப்பட்டிருக்கிறது. இதுவரை காலப்பகுதிக்குள் விண்ணப்பிச்சவங்களோட விண்ணப்பங்களுக்கு என்ன நடந்திருக்குது, யாருடைய விண்ணப்பங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குது, யாருடைய விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டிருக்குது, யாருடைய விண்ணப்பங்கள் ப்ரொசஸ்ல இருக்குது அல்லது இன்னும் பெண்டிங்ல இருக்குதுன்ற விஷயங்களை நீங்களே போய் சரிபார்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதை எப்படி செய்யலாம் அப்படின்றது தான் நாங்கள் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லித்தர போறோம். இதை தெரிஞ்சு கொள்றதுக்காக நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, ஆர்ஜே ரமீஸ் ரிப்போர்ட் என்ற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும். அப்போதான் எதிர்காலத்தில் நாங்கள் இந்த அஸ்வசம தொடர்பாக அதே போல் ஏனைய அரசாங்கத்தினால் கொடுக்கப்படுகின்ற கொடுப்பனவுகளை எவ்வாறு பெற்றுக்கொள்றது, விண்ணப்பிக்கிறது, இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்லித்தர காத்திருக்கிறோம். எனவே ஆர்ஜே ரமீஸ் ரிப்போர்ட் என்ற இந்த வீடியோல கீழே இருக்கிற பேர், அந்த பேரை டைப் செய்து யூடியூப்ல நீங்க சர்ச் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்க, ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நிறைய விஷயங்களை நாங்கள் சொல்லித்தர போறோம். ரைட், அதிக நேரம் எடுத்துக்கொள்ளாம இனி பார்க்கலாம் எப்படி எங்களுடைய பெயர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்குதா, நிராகரிக்கப்பட்டிருக்குதா அல்லது இன்னும் எங்களுடைய அப்ளிகேஷன் பெண்டிங்ல இருக்குதா அப்படின்றத எப்படி சரி பார்க்கறதுன்னு பார்க்கலாம். ஏற்கனவே சொன்னது போல உங்களுடைய மொபைல் போன்ல இருக்கிற ஒரு ப்ரௌசர் நீங்க தெரிவு செய்யணும். அதாவது கூகுள் ஸ்க்ரோமா இருக்கலாம், ஃபயர்ஃபாக்ஸா இருக்கலாம், ஒப்பரா மினியா இருக்கலாம். ஏதாவது ஒரு ப்ரௌசர் நீங்க வழமையா யூஸ் பண்ற ப்ரௌசரை நீங்க யூஸ் பண்ணி இந்த சர்ச் பார்ல என்ன டைப் செய்யணும் அப்படின்னு சொன்னா, நான் மேல டைப் செய்திருக்கிற மாதிரி நலன்புரி நன்மைகள் சபை என்று சொல்லி தமிழ்ல டைப் செய்யலாம். அல்லது இங்கிலீஷ்ல அல்லது ஆங்கிலத்துல வெல்ஃபேர் பெனிஃபிட்ஸ் போர்டுன்னு நீங்க டைப் பண்ணலாம். அல்லது சிங்களத்துல டைப் பண்றதா இருந்தா சுபசாதக பிரதிலாபி மண்டலைய என்று நீங்க டைப் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இந்த வெப்சைட்ல போய் உங்களுடைய தகவல்களை சரி பார்க்கறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. நாங்க தமிழ்ல பார்ப்போம், சிங்கள மொழியிலான காணொலி ஒன்று நாங்க பிரத்யேகமா பதிவிடுவோம். சரி, நீங்க என்ன டைப் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நலன்புரி நன்மைகள் சபைன்னு டைப் செய்து சர்ச் பண்ணணும். சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு முதல்ல வார வெப்சைட் அஸ்வசுமன்ற பெயரோட தமிழ்ல வரும். நீங்க தமிழ்ல டைப் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா, சிங்களத்துல டைப் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா அஸ்வசுமன்ற சொல் சிங்களத்துல இருக்கும். அல்லது மேல வெல்ஃபேர் பெனிஃபிட்ஸ் போர்டுன்றது இருக்கும். இந்த பி எழுத்தோட இருக்கும், ரவுண்டுக்குள்ள வெள்ளை கலர்ல ஒரு பி எழுத்தோட இருக்கும். அது கீழே அஸ்வசுமன் இருக்கும். அந்த அஸ்வசும என்ற லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா நீங்க நேரடியா அஸ்வசும வெப்சைட்டுக்குள்ள போவீங்க. அதுக்குள்ள போய் என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கலாம். இப்படிதான் அஸ்வசும அல்லது நலன்புரி நன்மைகள் சபையில வெப்சைட் இருக்கும். இதுல இப்படி கீழே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்களுடைய தொடர்பு விளக்கங்கள், செய்திகள், நிறைய விஷயங்கள் இருக்கும். இதை நீங்க பார்க்கக்கூடியதா இருக்கும். இதுல இந்த மேல எல்லோ கலர்ல அல்லது மஞ்சள் கலர்ல ஒரு ஒரு செவ்வகத்துக்குள்ள ப்ளூ கலர் அல்லது நீல கலர்ல ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்கு. கிளிக் மீ அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்குது. அதுக்குள்ள அஸ்வசும டேஷ் ரோம் இலக்கங்கள் 2ன்னு போட்டிருக்குது. தகுதியான நபர்களின் பட்டியல் 2025ன்னு மேலேயே போட்டிருக்கிறாங்க. இதை நீங்க கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணவுடன் இப்படியான ஒரு இன்டர்ஃபேஸுக்குள்ள ஒரு பேஜுக்குள்ள உங்களை கொண்டு போகும். இது இங்கிலீஷ்ல தான் இருக்கும். சோஷியல் ரெஜிஸ்ட்ரி 2025, வெல்கம் டு த சோஷியல் ரெஜிஸ்ட்ரி ஃபார் 2025 இருக்குது. This platform is designed to help you access social welfare programs and services in Sri Lanka அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. ரைட், இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது. கிளிக் பண்ணிட்டு போறதுக்கு தான் இருக்குது.
சிலெக்ட் டிஸ்ட்ரிக்ட்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால், இந்த எரோமாக்க கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் கீழே பார்த்தீங்கன்னா 25 மாவட்டங்களுடைய பெயர்களும் இதில் கொடுக்கப்பட்டிருக்குது. கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் 25 மாவட்டங்களும் கொடுக்கப்பட்டிருக்குது. நாங்கள் பதுளை மாவட்டத்தை தெரிவு செய்வோம். பதுளை மாவட்டத்தை தெரிவு செய்த பிறகு உங்களுக்கு டிவிஷனை தெரிவு செய்யறதுக்கான ஆப்ஷன் ஒன்று வரும். அதாவது எந்த ஏஜ் டிவிஷனுக்குள்ள பிரதேச செயலக பிரிவுக்குள்ள நீங்க இருக்கிறீங்க அப்படின்றத தெரிவு செய்யறதுக்கு வரும். பதுளை, பண்டாரவல, எல்ல, ஹல்துமுல்ல, ஹாலியல, ஹபுத்தல, கந்தகட்டிய, லுணுகல, மஹியங்கன, மேகாக்கியுல, பස්සර, ரெதிமாலியத, சொர்ணாத்தொட்ட, ஊவபரணகம, வெளிமட அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பிரதேச செயல பிரிவுகளது பெயர்களும் பட்டியலும் விடப்பட்டிருக்கும். இதுல நாங்க ஹல்துமுல்ல அல்லது ஹாப்புத்தல, ஹாலியல, நீங்க எந்த டிவிஷனுக்குள்ள இருக்கிறீங்களோ அந்த டிவிஷனை நீங்க சிலெக்ட் பண்ணலாம். ரைட், நாங்க ஹாப்புத்தலைய சிலெக்ட் பண்ணோம். ஹாப்புத்தல பிரதேச செயலக பிரிவை சிலெக்ட் பண்ண பிறகு, ஏஜி டிவிஷனை சிலெக்ட் பண்ண பிறகு கிராம நிலதாரி வசம் அல்லது கிராம சேவகர் பிரிவை தெரிவு செய்யறதுக்கான ஒரு ஆப்ஷன் ஒன்று வரும். அந்த எரோமாக்கில் நீங்க கிளிக் பண்ண பிறகு ஹப்புத்தல பிரதேச செயலகத்துக்கு கீழே இருக்கிற அனைத்து கிராம சேவகர் பிரிவுகள் அது பெயர் பட்டியலும் வரும். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய இருக்குது. அலுத்வெல, பிங்கத்தென்ன, தம்பேத்தென்ன, தியத்தலாவ, தொடங்கவத்த, எல்லகம, இரநவேல, கல்கந்த, குளோனோர்வத்த, ஹப்புத்தல டவுன், ஹப்புத்தலே கம, ஹெலகதுருகம, ஹொரதொருவ, ஜயமினிபுர, கஹாகொல்ல, கஹத்தெவல, கொலத்தென்ன, மாகிரிபுர, பஹல கதுருகமுவ, பங்கட்டிய, பிட்ரத்மலே, ரஞ்சல்லாவ, தொட்டலாகல, உமங்கந்துர, விஹாரகளே, வெலான்ஹின்னா அப்படின்னு சொல்லி இந்த இருக்கிற எல்லா கிராம சேவகர் பிரிவுகளுடைய பெயரும் இதுல வரும். இதுல என்ன செய்யணும்னு சொன்னா, நீங்க உங்களுடைய கிராம சேவகர் பிரிவு எதுன்றதை தெரிஞ்சுக்கொண்டு அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா சரி. நாங்கள் உதாரணத்துக்கு கிளனூர் தோட்டத்தை வந்து தெரிவு செய்வோம். கிளனூர் வத்த அப்படின்றது அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு கீழே பாருங்க ஒவ்வொருடைய பெயர்கள் வந்து இருக்குது. ஃபுல் நேம் தந்திருக்கிறாங்க, அட்ரஸ் தந்திருக்கிறாங்க, எந்த கேட்டகரி என்று தந்திருக்கிறாங்க. அதே போல அஸ்வசம எலிஜிபிள் தகுதி பெற்றிருக்கிறீங்களா இல்லையான்ற விஷயங்களை தந்திருக்கிறாங்க. சரி, நாங்கள் நபர்களுடைய பெயர்களை வந்து தவிர்த்துட்டு ஏனைய விஷயங்களை பார்ப்போம். இப்போ கிளனூர் தோட்டத்தில், ஹப்புத்தல தோட்டத்தில் இவருடைய கேட்டகரி மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த செம்மஞ்சள் அல்லது ஒரேஞ்ச் கலரில் என்ன இருக்குன்னு சொன்னால் அப்ளிகேஷன் ப்ரொசஸிங் அப்படின்னு சொன்னால் இந்த நபருடைய அப்ளிகேஷன் இன்னும் ப்ரொசஸில் இருக்குது. இரண்டாம் நபர் விண்ணப்பிக்கப்பட்டிருக்கிறவங்களை இரண்டாம் நபருடைய அப்ளிகேஷன் நாட் எலிஜிபிள், அவர் வந்து தெரிவு செய்யப்படலை. மூன்றாம் நபரும் தெரிவு செய்யப்படலை. இந்த பச்சை நிறத்தில் இருக்கும் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்கும். அவங்க தான் 2025ஆம் ஆண்டில் அஸ்விசும கொடுப்பனவுக்காக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதாவது 31ஆம் தேதி வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. விண்ணப்பிச்சிருக்கிறவங்களோட விண்ணப்பங்கள் இன்னும் ப்ரொசஸில் இருக்குது. உங்களுடைய அப்ளிகேஷன் கிடைச்சிருக்குது. இதுல இந்த 4வது நபர் வந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். அதாவது வறுமை கோட்டுக்குள் இருக்கிறவர் என்று சொல்லி இருக்குது, எலிஜிபிள்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு கீழே 5வது இருக்கிறவரும் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் கொடுப்பனவுக்காக. அவர் வந்து ஒனரபிள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது இவர் பாதிப்புக்குள்ளாக கூடிய அளவுக்கு இவருடைய பொருளாதாரம் இருக்குது, இவருக்கு நாங்கள் உதவி செய்யணும் அப்படின்ற அடிப்படையில் அரசாங்கத்தால் கொடுப்பனவு கொடுக்குறாங்க. சிவியலி பூ அப்படின்னு சொன்னால் என்ன சொல்றது, ரொம்ப 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 கஷ்டப்படுற ஒரு குடும்பம் அப்படின்றதுனால அவங்களுக்கும் எலிஜிபிள் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ரெட் கலர்ல இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு, அதாவது உங்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டிருக்குது, உங்களுக்கு அஸ்வசம கொடுப்பனவு கிடைக்காது. கிரீன் கலர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அஸ்வசம கொடுப்பனவு கிடைக்கும், நீங்க தகுதி பெற்றிருக்கிறீங்க. இது போல செம்மஞ்சள் நிறத்தில் இருக்கும் அப்படின்னு சொன்னா செம்மஞ்சள் நிறத்தில் இருக்கிறவங்களோட அப்ளிகேஷன் இன்னும் ப்ரொசஸிங்ல இருக்குது. உங்களுடைய அப்ளிகேஷன் சம்பந்தமா இன்னும் இறுதி தீர்மானத்தை அவங்க எடுக்கல. எடுத்தவுடன் இந்த இடத்துல நீங்க தகுதி பெற்றிருக்கிறீங்களா இல்லையா அப்படின்ற விஷயம் பதிவு செய்யப்படும். எனவே இப்படிதான் நீங்க தகுதி பெற்றிருக்கிறீங்களா இல்லையான்னு பார்க்கலாம். இதுல முதல்ல போனீங்கன்னு சொன்னா உங்களுடைய பெயர் இடது பக்கம் மூலையில வந்து உங்களுடைய பெயர் இருக்குது. அந்த பெயர்களை நாங்கள் தவிர்த்திருக்கிறோம், தனிப்பட்ட தகவல்களை வெளியிடக்கூடாது அப்படின்றதுக்காக. அந்த இடத்துல வந்து உங்களுடைய பெயர் இருக்கா இல்லையா அப்படின்னு நீங்க பார்க்கலாம். அப்படியே பெயர் இடம் பெறல அப்படின்னு சொன்னாலும் இன்னும் உங்களுடைய தகவல்கள் இதுக்கு அப்டேட் பண்ணல. டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் வாய்ப்பு இருக்கு. அதுக்கு பிறகு பூரணமா வந்து இந்த வெப்சைட்ல உங்களுடைய பெயர்களை அப்டேட் செய்வாங்க. அதுக்கு பிறகு வந்து நீங்க உங்களுடைய பெயர்கள் உள்ளடங்கி இருக்குதா இல்லையா அப்படின்றத சரிபார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ரைட், இது போல இன்னும் நிறைய விஷயங்களை வந்து நாங்கள் எதிர்காலத்தில் உங்களுக்கு செய்து சொல்லித்தர தயாராக இருக்கிறோம். எனவே மறக்காம ஆர்ஜே ரமேஷ் ரிப்போர்ட் என்ற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்க.
இதனூடாக நாங்கள் அஸ்வசும தொடர்பான நிறைய விஷயங்களை எதிர்காலத்தில் உங்களுடைய அதாவது நீங்கள் பதிவு செய்யப்படாமல் இருக்கிறவங்க எப்படி இந்த நன்மைகளை பெற்றுக்கொள்றது, பதிவு செய்யப்பட்டு தகுதி இல்லாதவங்களுக்கு இந்த கொடுப்பனவு கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அவங்க மேலே எப்படி முறைப்பாடு செய்கிறது, நீங்கள் எப்படி ஒரு ஒரு ஆட்சேபனையை வெளிப்படுத்துறது, இப்படியான விஷயங்கள் எல்லாம் நாங்கள் சொல்லித்தர தயாராக இருக்கிறோம். எனவே மறக்காம ஆர்ஜே ரமேஷ் ரிப்போர்ட் என்ற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்க. எதிர்காலத்தில் உங்களுக்கு இது சம்பந்தமா நிறைய தகவல்களை நாங்கள் தர தயாராக இருக்கிறோம்.